ஹாய் கைஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. அப்படியே போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ரூம்ல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் நல்லா குடிச்சிருப்பா. போதையில அவளோட ரூமுக்கு போறதுக்கு பதிலா ஹீரோட ரூமுக்குள்ள வர அங்க ஹீரோவையும் அப்ரோச் பண்ணிருப்பா. சோ 2 பேருமே இன்டிமேட்ஸ்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஹீரோ பக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். அதுவும் இவ கையை இறுக்கமா பிடிச்ச மாதிரி தூங்கிட்டு இருக்கான். நைஸா அவன் கையில இருந்து இவ கையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நகர்ந்துக்கிறா. இப்பதான் லாஸ்ட் நைட் நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. லாஸ்ட் நைட் நல்லா குடிச்சிட்டு போதையில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்படியே ஹீரோடைய முகத்தை பார்க்கும்போது பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல, நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவும் லைட்டா பிறண்டு படுக்கிறான். உடனே ஹீரோயினும் இவன் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான்னு சொல்லிட்டு நைஸா அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகிறா. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோவுமே கண் விழிக்கிறான். பக்கத்துல தடவி பாக்குறான், அங்க ஹீரோயின் இல்ல. சோ லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுங்கிறது இவனுக்குமே ஞாபகம் வருது. எவ்வளவு தைரியம் அந்த பொண்ணுக்கு, என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அசிஸ்டனுக்கு தான் கால் பண்ணி அவனுக்காக ஒரு கிளீனான ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்றான். அடுத்து கொஞ்ச நேரத்துல எங்க அசிஸ்டனும் ட்ரெஸ்ஸோட வராரு. இங்க ஹீரோ இருக்கிற கோலத்தெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்துல ஹீரோ ஒரு பொண்ணை கூட அப்ரோச் பண்ணிருக்க மாட்டான். சொல்ல போனா அவனுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது. சோ ஃபர்ஸ்ட் டைமா தன்னுடைய பாஸ் ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட லாஸ்ட் டைம் என் ரூமுக்குள்ள வந்த அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்ல அதுக்கு அவருமே சரின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எமிலியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இவளுக்கும் தான். சோ யாரு என்னன்னே தெரியாத ஒரு பர்சன் கூட லாஸ்ட் நைட் ஸ்லீப் பண்ணதால இவளுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்ட்டு ரொம்பவே பயப்படுறா. அதனால செக்அப் பண்ணிட்டு வரலான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு ஃபீமேல் டாக்டர் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பா. அங்க டாக்டர் பார்க்க ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள போகும்போது அங்க ஹீரோ தான் நின்று ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அச்சோ, மறுபடியும் இவனான்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கா. ஹீரோவும் முன்ன பின்ன அவளை பார்த்ததே இல்லாத மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஆக்சுவலி நான் ஃபீமேல் டாக்டர் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். எங்க அவங்க ஏலியன் கேட்டுட்டு வேற ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது நீங்க சரியான இடத்துக்கு தான் தேடி வந்திருக்கீங்க. நீங்க பார்க்க வந்த அந்த ஃபீமேல் டாக்டர் ஒரு எமர்ஜென்சின்னு வெளியில போயிருக்காங்க. நானுமே டாக்டர் தான் வந்து உட்காருங்கன்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு உட்கார்றா. இவனும் ஃபர்ஸ்ட் அவகிட்ட பேர் என்ன வயசு என்னன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் தன்னுடைய பேரு எமிலினும் தனக்கு 22 வயசு ஆகுதுன்னு சொல்றா. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அது வந்துன்னு சொல்லிட்டு இவ்வளவு ரொம்பவே தயங்கிக்கிட்டே என்னுடைய கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் பெயினா இருக்கு, ஹர்ட்டா இருக்குன்னு சொல்றா. எந்த இடத்துலன்னு எக்ஸாக்டா சொல்லுங்கன்னு கேக்குறா. அது வந்துட்டு இவ்வளவு முழிச்சிட்டு இருக்கா. சோ ஹீரோக்குமே புரியுது, இதுக்கு முன்னாடி யாரு கூடயாவது ஸ்டே பண்ணியான்னு கேட்க அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்றா. சரி, மேரிடான்னு கேக்குறா. இல்லன்னு சொல்றா. அட்லீஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு அதுக்குமே இல்லைன்னு சொல்றா. நல்ல வேலை நம்பர் விட்டு கிளியர் ஆயிடுச்சு, சிங்கிளா தான் இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோடைய அம்மா தான் வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பார்க்க வந்த அந்த டாக்டர் ஹீரோடைய அம்மா தான். அவங்க வந்ததுமே எவ்வளவு தைரியம் உனக்கு, ஏன் பேஷண்டே திருட பாக்குறியான்னு கேட்டா அவன் காந்த பிடிச்சு தெரிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்கள பார்த்து முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோடைய அம்மாவும் சாரிமா, இவன் என்னுடைய பையன் தான், நான் கொஞ்ச நேரம் வெளியில போனா அதுக்குள்ளே இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சரி வாமான்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை செக் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோடைய அம்மாவும் வெளியில வராங்க. வந்தவங்க அவன்லாம் என்ன மனுஷன், இந்த அளவுக்கு ஒன்னு ஹர்ட் பண்ணிருக்கான், எவ்வளவு ரஃபா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு தன் பையன் தான் ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணதுன்னு தெரியாமலே தேடிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோக்கு வர ஒரு மாதிரி இருக்கு. அம்மா எதுக்குமா அப்படி திட்டுறீங்க, பாவம் அவன் யாரோ என்னவோன்னு சொல்லும் போது உனக்கு என்னடா அந்த ராஸ்கல் மேல அவ்வளவு அக்கறை, நீ ஃபர்ஸ்ட் வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவருடைய பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு நினைச்சு இதுக்கப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிடு, அவன மாதிரி ஒருத்தவங்க கூட எல்லாம் இதுக்கப்புறம் ஸ்லீப் பண்ணாதன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வேற சும்மா இல்லாம டாக்டர் நான் ஓகே தானே, எனக்கு வேற எதுவும் டிசீஸ் எல்லாம் இல்லையான்னு கேட்கும் போது எங்க ஹீரோக்கு வர செம்மையா புகஞ்சிட்டு இருக்கு. அடி பாவி, என்ன பார்த்தா டிசீஸ் வந்த மாதிரி உனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களும் அவளுக்காக மெடிசன் ஆயில்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல நீ ஈடுபடக்கூடாது, ஒருவேளை நீ அந்த மாதிரி பண்ணினா உன்னோட இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும், அப்புறம் உன் நிலைமை ரொம்பவே ஒஸ்ட் ஆயிடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவுமே அங்கிருந்து கிளம்பணும்னு பாக்குறான். அப்போ ஹீரோவை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நியூ சர்ஜரின்னு பொண்ணு வந்திருக்கா, அப்ராட்ல இருந்து வந்திருக்கா, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு, சிங்கிளா வர இருக்கா, வேணும்னா போயிட்டு அவளை மீட் பண்ணி பாரு, அவ கூட டேட் போடான்னு சொல்றாங்க. அம்மா போத நிறுத்துங்க, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்கிருந்து கிளம்பிடுறா. தென் ஹீரோயின் அங்கிருந்து வெளியில போகலான்ட்டு பார்க்கும்போது ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வால்ல பின் பண்றா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் ஆகுறீங்கன்னு கேட்டு அவனை யாருன்னே தெரியாத மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. ஓ மேடமுக்கு என்ன யாருன்னே தெரியல அப்படிதானு கேட்க அச்சோ கண்டுபிடிச்சிட்டானோ, எதுக்கு என்ன இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற மனசுக்குள்ள செம்மையா பயந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் என்ன இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகுறேன், லாஸ்ட் டைம் என் ரூமுக்குள்ள வந்து என்ன அப்ரோச் பண்ணியே அப்பெல்லாம் இந்த பயம் எங்க போச்சு, அந்த அளவுக்கு போல்டா இருந்தா இப்ப மட்டும் எதுக்கு இந்த அளவுக்கு
பயப்படுறேன்னு சொல்லிட்டு அவள பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் லாஸ்ட் நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால ஏதோ தெரியாத்தனமா உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். சோ நமக்குள்ள நடந்த அந்த விஷயம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான் சொல்றா. எது லாஸ்ட் நைட் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா? இத என்ன நம்ப சொல்றியா? நான் கம்முனே என் ரூமுக்குள்ள இருந்தா. நீ தான் வந்து என்ன அப்ரோச் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன யாருன்னே தெரியாத மாதிரி வேற நடிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறா. இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்னா அது ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களை எனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டுலாம் தொல்லை பண்ண மாட்டேன். அது வந்து உங்களுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கான்னு கேக்குறா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டு ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. இங்க பாருங்க, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ நான் கிளீனா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை எனக்கு எதுவும் டிசீஸ் வந்தா அது கண்டிப்பா உங்க மூலியமா தான் வரும்னு சொல்றா. ஏய் என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? இது உனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எனக்கும் தான். நீ மட்டும் வெர்ஜின் இல்ல, நானும் தான் வெர்ஜின்னு சொல்றான். பார்க்க நல்ல ஹேண்ட்ஸமா மேல் மாடல் மாதிரி இருக்கா. ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் ஸ்டே பண்ணதே இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை போய் சொல்றானு யோசிக்கிறா. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து லாஸ்ட் நைட் நீ தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண, அதனால நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மேன் இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் இப்பதான் கேட்கறேன்னு சொல்றா. ஏன் கேட்க மாட்டேன்? லாஸ்ட் நைட் நல்லா குடிச்சிட்டு ராங்கா என்னுடைய ரூமுக்குள்ள வந்துட்டு என்னுடைய வெர்ஜினிட்டியா என்கிட்ட இருந்து பறிச்சது மட்டும் இல்லாம இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி இன்னசென்ட் நடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா லாஸ்ட் நைட் நீ பண்ணதுக்கு எனக்கு காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு சொல்றான். என்கிட்ட இருந்தா என்ன காம்பன்சேஷன் எதிர்பார்க்கறீங்க? என்கிட்ட எல்லாம் 10 பைசா கிடையாது, என் உயிர் மட்டும்தான் இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. அதுக்கு இவனும் சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய உயிர்லாம் யாருக்கு வேணும், அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்க, அப்புறம் உங்களுக்கு வேற என்னதான் வேணும்னு கேக்குறா. இவனும் ஹீரோயினிய மேலும் கீழமா பாக்க ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது இவன் எதுக்கு பாக்குறான்னு. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்பதானே உங்க அம்மா சொன்னாங்க 1 வீக்குக்கு நோ டேஷ்னு. அவங்க சொன்னது மறந்து போச்சான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. நானும் இப்போ உன்கிட்ட கேட்கல, எனக்கு வேணுங்கும் போது நான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் போன் நம்பரை வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம அதுல அவன் போன் நம்பரையும் சேவ் பண்ணிருக்கான். அதை பார்த்துட்டு உங்க பேரு சான்ஸான்னு கேட்க, என்ன இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு எவ்வளவுமே தெரியாதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோடைய சர்நேம் ஃபோர்டுன்னு இருக்கு. அந்த ஃபோர்டுங்கிற பேரு அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி வீட்டு பேரா. சோ நீங்க அந்த ஃபேமிலிக்கே சொந்தக்காரங்களான்னு கேக்குறா. ஆக்சுவலி ஹீரோயின் சொல்றா அந்த ஃபோர்ட் ஃபேமிலிங்கிற அந்த பணக்கார ஃபேமிலியோட வாரிசே நம்ம ஹீரோ தான். ஆனா ஹீரோயின் கிட்ட தன்னுடைய உண்மையான ஐடென்டி என்னன்னு சொல்லாம மறைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவே அவளை கூட்டிட்டு போயிட்டு அவன் வீட்லயே டிராப் பண்றான். அங்கிருந்து ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி மறந்துடாம உன்னுடைய இன்ஜுரிஸ்க்குலாம் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிக்கோ. ஒருவேளை எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியலனா எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணு, நான் ஃப்ரீயாவே வந்து உனக்கு அப்ளை பண்ணி விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ் ஒர்க் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா அப்ரோச் பண்றா. இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருந்தீனா நம்ம டின்னருக்கு போகலாமான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ இக்னோர் பண்றா. ஆனா அந்த விடவே மாட்டேங்கிறா. நீ மட்டும் ஒன்ஸ் என் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் 3 மாசத்துக்குள்ளேயே உனக்கு இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நானே உனக்கு இங்க ஒரு பெர்மனண்டான வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவன் மேலதான் கை வைக்கிறான். ஆனா ஹீரோயின் இங்க பாருங்க மேனேஜர் சார், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைஸா எஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிளாரா கூட ஒரு கிளப்புக்கு தான் வரா. இதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் நடந்துகிட்ட விதத்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், இதுக்கப்புறம் அந்த ஆள் உங்ககிட்ட மிஸ்டேக்கே பண்ணாருன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆளுடைய வைஃப் கிட்ட போட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் அந்த ஆளுடைய வைஃபையா அந்த ஆளை டீல் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை பாத்துக்கோ, உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவான், அதுக்கப்புறம் இவன மாதிரி ஆட்கள்லாம் உன்னை அப்ரோச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றா. அதை கேட்கும் போது இவளுக்கு ஹீரோ கூட இருந்தா அந்த மொமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. அட் த சேம் டைம் இவங்க வந்திருக்கிற அதே கிளப்புக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோடி ஃப்ரெண்டும் என்னடா ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எதை பத்தி யோசிக்கிறேன்னு கேட்கும்போது இவனுக்கு மைண்ட் ஃபுல்லாவும் ஹீரோயின் நினைப்பாவே இருக்கு. ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ் தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆல்ரெடி 1 வீக் ஆயிடுச்சு, கண்டிப்பா அவங்களுக்கு இப்போ உடம்பு பெட்டரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்நேரம் பார்த்து ஹீரோயின் தான் ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. அங்கிருந்து அவ ரெஸ்ட் ரூம் போறதை பார்த்துட்டு ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி வந்த ஒரு பர்சன் ஹீரோ வந்து இடிச்சிடறா. அவளை பார்த்துட்டு வேணும்னே அவகிட்ட பிரச்சனை பண்ணவும் ஸ்டார்ட் பண்றா. இங்க பாருங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவனை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது இவன் திரும்ப திரும்ப ஹீரோயினை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ பின்பக்கமா வந்தவன் அவனை உதச்சு கீழே தள்ளிடுறான். என் மேலே கைய வச்சா ஹீரோ என் பசங்களை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு போயிடுறா. இங்க ஹீரோயினும் ஹீரோக்கு தேங்க் பண்றா. ஆமா, உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல, அது உண்மையா என்ன? ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் வேணா உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டுமான்னு கேக்குறா. அதை கேட்ட ஹீரோயினும் இவன் கிட்ட இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா போய் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வரும்போது அங்க ஹீரோ இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினி கூப்பிட்டு எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் இன்னைக்கு நீ நிறைவேற்றுவேன்னு கேட்க, இல்ல இன்னைக்கு என்னால முடியாது, நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன்னு சொல்றா. ஆனா நான் இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்கேன், சோ வர முடியுமா முடியாதான்னு கேக்குறான். இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவன் எதுக்கு தான் கூப்பிடறானே தெரியாம, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்குன்னு ஒரு பையன் வந்திருக்கான், போயிட்டு என்ஜாய் பண்ண, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் இன்னையோட அவன் கணக்க முடிச்சிட வேண்டியதான்,
அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணுவேன்னு நினைச்சா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கூட தான் போறா. அந்த ரூம்குள்ள போனதுமே ஹீரோயின் அப்ரோச் பண்ண போறா. அப்போ ஹீரோயினும் இங்க பாருங்க என்னையோட நம்ம கணக்கு செட்டில் ஆயிடும், இதுக்கப்புறம் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினி கிஸ் பண்ண ஆரம்பிக்க அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்றாங்க. அவ கூட ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவகிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோயின் தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிருப்பா இல்லையா. சோ அதுதான் நினைச்சு பாக்குறா. இவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லியுமே எனக்கு எதுக்கு இவன் மேல இவ்வளவு ஈர்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி எழுப்பி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை நீ தூக்கி போட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு ஏன் கூட வந்துருன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் தூங்கிக்கிட்டே என்னால முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிடறா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண் விழிக்கிறா. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இப்போவும் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது நைஸா அங்க இருந்து எஸ் ஆகலான்னு பாக்குறா. என்ன லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இப்போவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆக பாக்குறேன்னு கேட்க நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ண பாக்கலையே, நான் ஜஸ்ட் பேரண்ட் படுக்க தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறா. சரி நானும் உன்னை பிடிச்சு வச்சுக்கலாம், நீ இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது அவளும் அவன் ட்ரெஸ் எடுத்து போடலான்னு பார்த்தா அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கு. நீங்க என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டீங்க, என்னால இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போட முடியும், நீங்க ஃபர்ஸ்ட் எனக்காக போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இதுக்காக உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும், அதான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவனே போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொல்றான். சரி விடுங்க, நீங்க ஒண்ணு எனக்காக வாங்க தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. அப்போ ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி சரி சரி வெயிட் பண்ணு, நானே போயிட்டு உனக்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவே போயிட்டு அவளுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரா. அவளும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அந்த ட்ரெஸ்ல அவளை பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கா. ஹீரோவே பார்த்துட்டு செம்மையா மெல்ட் ஆயிட்டு இருக்கா. இவ்வளவு ஹீரோ கிட்ட வந்து சரி சொல்லுங்க இந்த ட்ரெஸ் எவ்வளவு விலையோ நான் அதை உங்ககிட்ட பே பண்ணிடுறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்றான். இல்ல என்னால யாருக்கும் கடனாளி எல்லாம் இருக்க முடியாது, நீங்க ட்ரெஸ்ஸோட வேலை எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் அது உங்ககிட்ட கொடுத்தறேன்னு சொல்றா. சரி இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் 1 லாக்னு சொல்றா. அவ்வளவுதான். அதை கேட்ட ஹீரோனிக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு விலையான்னு கேக்குறா. நம்பிக்கை இல்லைன்னா நீயே வேணா செக் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் எடுத்து காமிக்கிறா. அச்சோ அவசரப்பட்டு பணத்தை தரன்னு வேற கெத்தா சொல்லிட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது சரி நீ வேற பணம் தரேன்னு சொல்றா. எப்படி கேஷா தரியா இல்ல அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றியான்னு கேட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் அவ்வளவு பணம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல தரேன்னு சொல்றா. சரி எத்தனை தவணையில தருவேன்னு கேட்கும்போது ஒரு 10 இல்ல ஒரு 5 தவணையிலே முடிச்சாருன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஆபீஸ் வரா. அங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட ஏன் லாஸ்ட் நைட் அந்த ஹேண்ட்ஸம் பாய் கூட போனியே என்ன நடந்ததுன்னு கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கியிருந்தேன், அந்த பணத்தை தான் என்கிட்ட இருந்து திருப்பி கேட்டாருன்னு சொல்றா. அவ்வளவுதானா, நான் கூட என்னமோ நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஹீரோயின் நிறைய பினான்சியல் ப்ராப்ளத்துல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை கேட்டா அங்க வேலை பாக்குற ஒரு ஜியாங்கிற பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து அவ ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பாத்துட்டு இருக்காளா, அந்த வேலைக்கு ஹீரோயினும் வரையான்னு கேக்குறா. என்ன வேலைன்னு கேட்கும் போது கிளப்ல தான் வேலையா, வர கஸ்டமருக்கு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுக்கணுமா, அவ்வளவுதானா, மத்தபடி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயினும் எப்படியாவது அந்த வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோடைய கடனை தான் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறா. சோ அந்த வேலைக்கே நானும் வரேன், என்னையும் போகும்போது கூட்டிட்டு போன்னு சொல்றா. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கிளப்ல தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்பவும் ஹீரோயினை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு வந்து என்னடா இப்பெல்லாம் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க, எந்த பொண்ணையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கே தெரியல, நான் ஒரு பொண்ணை மீட் பண்ண அவன் ஞாபகமாவே இருக்கு, ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்க கிட்டயும் பழகினதே இல்லைங்கிறதால அந்த பொண்ணு ஞாபகமாவே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். இப்படி ஹீரோ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும் போது அதே கிளப்புக்கு தான் ஹீரோயின் வேலைக்கு வரா. இந்த ஜியாவும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்தா அந்த கிளப்போட மேனேஜர் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க அவர் ஹீரோயினை பார்த்ததுமே செலக்ட் பண்ணிடுறாரு. இந்த ஜியாவும் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு விஐபி கெஸ்ட் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரா. அதுவும் கரெக்டா ஹீரோ இருக்கக்கூடிய ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரா. அங்க ஹீரோவை பார்த்தா இவளுக்கு செம்மையா நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. அவனும் வச்சக்கன வாங்கம்மா ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். அந்த கிளப்போட மேனேஜரும் அங்க வந்த விஐபி கஸ்டமர் கிட்ட இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யாரையாவது உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அப்போ அங்க வந்த ஒரு பிசினஸ் மேன் ஹீரோயினை தான் செலக்ட் பண்றா. அதுக்கு ஹீரோயினும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு வந்திருக்கேன், எனக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல அப்போ ஹீரோயினை கூட்டிட்டு வந்தா இந்த ஜியா இருக்கா இல்லையா, அதெல்லாம் உன்னால முடியும் போன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிற அந்த பிசினஸ் மேன் கிட்ட தான் அவளை அனுப்பி வைக்கிறா. பக்கத்துல ஹீரோ தான் உட்காந்துருக்கான், இவளையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வர செம்மையா நடுங்கிட்டு இருக்கு. இதுல இந்த பிசினஸ் மேன் வேற உன் பேர் என்ன, நீ ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. உச்சக்கட்ட வெளியில உட்காந்துருக்கும் போது இந்த சியா வர ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுக்குறா. இவனுக்கு தான் ஹீரோனை தவிர வேற எந்த பொண்ணையும் பிடிக்காதே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நகர்ந்து போன்னு சொல்லி அவளை திட்டி விட்டாரா. இந்த பக்கம் அந்த பிசினஸ் மேனும் ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சு இழுத்து அவகிட்ட தப்பா இருந்துக்கவும் ட்ரை பண்றா. ஹீரோயினுக்கு வர கோவம் வந்து அவன் கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும் போது
அப்போ ஹீரோ போயிட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறா. அதான் அவ வேணான்னு சொல்றாள, எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்றேன்னு கேட்டா அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறா. உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இருக்காதா, இது எந்த மாதிரியான இடம் தெரியுமா, இங்க எதுக்கு வேலைக்கு வந்தேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினோ, இங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டா, நான் என்ன பண்றது, உங்களுக்கு பணம் தரணுமே அதுக்காக தான் வந்தேன்னு சொல்றா. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானு கேட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் இதுக்காக என்னுடைய செலவுகளுக்கு அவன்கிட்ட பணம் கேட்கணும், எனக்கான பணத்தை நானே ஏன் பண்ணிப்பேன்னு சொல்லும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கிருந்து கிளம்புறேன்னு பாக்குறா. அப்போ அவளை ஸ்டாப் பண்ணி, நானே உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் வர அரைக்குறைய போட்டிருக்கதெல்லாம் இவனுடைய ஓவர் கோட்டை கழட்டி அவன் மேல போத்தி விட்டு அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போறான். இங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோயினுடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினியா அந்த கிளப்புக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனாலையா அந்த ஜியா, அவ ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசிப்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் நைட் அந்த ஹீரோயினியா நான் ஜஸ்ட் கிளீனிங் ஜாப்புக்கு தான் கூட்டிட்டு போனேன், ஆனா அங்க ஒரு ரிச் மேனை பார்த்து அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணா, அவ அந்த மேன் கூடயே போயிட்டான்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்க்க நல்ல முகத்தை இன்னசென்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் தான் ரொம்பவே கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க எல்லா காசிப்பையும் ஹீரோயின் கேட்டாரா. நேரா அவங்க கிட்ட போயிட்டு அந்த ஜியா கிட்ட, நான் அந்த மேன் கூட ஸ்டே பண்ணதை நீ பாத்தியா, எப்படின்னு என்னை பத்தி தப்பா பேசலான்ட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. அப்புறம் வேற எங்க போயிருப்பா, அந்த மேன் கூட நீ போனதான பார்த்தனே, அவரு கூட ஸ்லீப் பண்ணதானே போயிருப்பான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு பலார்னு அவ கண்ணத்துல அறிஞ்சிடறா. எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பேன்னு கேட்கும் போது, உன்ன அடிக்கலாம் கூடாது, உன் பேர்ல அவதூறு கேஸ் போட போற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலீஸுக்கு தான் கால் பண்றா. உடனே இந்த ஜியாவும் போலீஸ் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு நினைச்சு ஹீரோயினை ஸ்டாப் பண்றா. என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஒர்க்க பாத்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோடைய கோட்டை திருப்பி தரலாங்கிறது. சோ ஹீரோயினும் ஹீரோக்கு தான் டெக்ஸ்ட் பண்றா, இன்னைக்கு ஈவினிங் உங்க கோட்டை திருப்பி தந்துறேன்னு சொல்லி. அதுக்கு அவனுமே என்னுடைய வீட்டுக்கு எடுத்துருவான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்றா. இவன் வீட்டுக்கு போனா லாஸ்ட் டைம் என்ன பண்ணானோ அதை தான் திரும்பி பண்ணுவான்னு நினைச்சிட்டு, இல்ல என்னால வீட்டுக்குலாம் வர முடியாது, நீங்க கஃபேக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஃபே ஒரு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அச்சோ ஹீரோடைய ட்ரெஸ் வர காய போட்டமே சொல்லிட்டு வெளியில போய் பார்த்தா அந்த ட்ரெஸ் ஃபுல்லாவே நனைஞ்சு போயிருக்கு. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோவும் ஹீரோயின் வர சொன்னதால அந்த கஃபேல தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் ஹீரோயின் வந்த மாதிரி இல்ல. சரின்ட்டு கால் பண்றான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோவா அந்த கஃபேல வெயிட் பண்ண சொன்னது. உடனே போன் எடுத்து பாக்குறான், அதுல அத்தனை தடவை மிஸ்டு கால்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு நான் செத்தேன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து மறுபடியுமே கால் வருது. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. எவ்வளவு உங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய போட்டுருந்தா மழை வந்துருச்சு, அதனால மறுபடியும் உங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய வச்சிருக்க. சோ நான் ரொம்பவே பிஸியா இருந்ததால உங்களை வர சொன்னதே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறா. சரி நீங்க ஆல்ரெடி கிளம்பிட்டீங்க தானே கேட்கும் போது, நான் எங்க கிளம்புனேன், உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கீழே இறங்கி வான்னு சொல்றான். சரி சரி இதோ வரேன்னு சொல்லிட்டு இவளுமே பார்க்கிங் ஏரியாவுக்கு போறா. அங்க ஹீரோ கார்ல இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு காருக்குள்ள போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வெயிட் பண்ண வச்சிருப்ப, இது வரைக்கும் யாருமே என்ன இந்த அளவுக்கு வெயிட் பண்ண வச்சதே இல்லைன்னு சொல்றான். மழை வந்ததுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டு ஹீரோயினும் அவன் கிட்ட சாரி கேக்குறா. உனக்கு இந்த சாரியை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு கேட்டு அவ பக்கத்துல போறா. இவ்வளவு அவனை பார்த்து பயங்கரமா ஷிவர் ஆயிட்டு இருக்கா. இங்க பாரு எமிலி, என் டைம் ரொம்பவே வேல்யூபிள் ஆனது, நீ என் டைம் ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிட்ட, சோ அதுக்கு நீ காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது இவன் என்ன கேட்க வராங்கிறது அவளுக்கு நல்லாவே புரியுது. சோ ஹீரோயினும் அவனை இக்னோர் பண்ணிட்டு நகர்ந்து உட்காந்துக்கிறா. இவனுக்கு வர பயங்கரமா கில்ட்டி ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் வேற தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு போய் சொன்னாலையா, அது உண்மை நினைச்சு இவகிட்ட எப்படி அதை கேட்கறதுன்னு யோசிக்கிறான். அதனால அவகிட்ட ஜஸ்ட் என் கூட நீ ஒரு டின்னருக்கு மட்டும் வான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டின்னருக்கும் போறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஃபுட் தான் ஹீரோ ஆர்டர் பண்றான். ஹீரோயின் வேற ரொம்பவே பயப்படுறா. இந்த ஃபுட் எல்லாம் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, இதை போயிட்டு ஆர்டர் பண்றானே, இதுக்கு பே பண்றதுக்கு வர என்கிட்ட பணம் இல்லையன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த டிஷ்ஷுக்குலாம் நான் தான் பே பண்ணணுமா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அவனும் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாதா, இன்னைக்கு என்னுடைய ட்ரீட், இது எல்லாத்துக்கும் நானே பே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. சாப்பிடாம ஆரம்பிக்கிறா. இப்படி ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அம்மா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வராங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் உன்னுடைய பையன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது, இல்ல இப்ப போயிட்டு பேசினா அந்த பொண்ணு நம்மள பார்த்து பயந்துருவா, என் பையன் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நானே கேட்கறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோவும் ஹீரோயினையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவே அவளை கூட்டிட்டு வந்து டிராப் பண்றா. ஹீரோயினும் அவனுக்கு தேங்க் பண்ணிட்டா. அங்க எந்த போகலன்னு பார்க்கும்போது, அம்மா இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு கால் மெசேஜ்னு எதுவுமே வரல, உண்மையிலே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா
இருக்கானான்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன இவன் எப்ப பாரு இதையே கேட்டுட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறா. சோ ஹீரோ கிட்ட அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நானே போயிட்டு அவன் கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமா அவன் என்ன அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருப்பானா, எப்ப பாரு அவனை விட்டு கொடுக்காமலே பேசிட்டு இருக்கேன்னு கேட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அது என்னுடைய பர்சனல் விஷயம், நீங்க எதுக்கு என்னுடைய பர்சனல் விஷயத்துல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னு கேட்டா அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்ட என்ன கால் வருது, டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு கூட பார்த்தா, அந்த பொண்ணு தான் உடைய சீக்ரெட் கேர்ள் ஃபிரெண்டான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா, அவளை ஜஸ்ட் நான் இப்பதான் மீட் பண்ணேன்னு சொல்லும்போது, என்கிட்ட போய் சொல்லாத, அவ தான் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ற அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. இவங்க என்னத்த சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிம்மா நான் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனு போனை வச்சிடறான். தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலைக்கு கூட போகாம வீட்டுல தான் டேப்லெட் சாப்பிட்டு படுத்திருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட தான் கால் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இவ தூங்கிட்டு இருந்ததால போன் எடுக்காமலே விட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் போன் எடுத்து பார்த்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா. என்னாச்சு எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண எதுக்கு எடுக்கலங்கும் போது இவ்வளவு அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோனை தேடி அவளுடைய வீட்டுக்கே வந்துடுறா. ஆல்ரெடி லேட் நைட் ஆனதால அவனை உள்ள சேர்க்காம எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் என்னால உங்க கோட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுடைய கோட்டை கொடுத்தா அப்படியே அவனை அனுப்பி வைக்கலான்ட்டு பாக்குறா. ஆனா ஹீரோ அவ சொல்றதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்கு உள்ள வந்துடுறா. ஆமா உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க, உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ உன்னை கவனிச்சுக்காம அவன் எங்க போனான்னு கேக்குறா. என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கவனிச்சுக்கிற அளவுக்குலாம் எனக்கு உடம்பு மோசமா இல்ல, இது ஜஸ்ட் கோல்டு மட்டும் தான் சொல்லும்போது அவ கன்னத்துல இவன் கன்னத்தை டச் பண்ணி பாக்குறான். அவளுக்கு பயங்கரமான ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. சோ அவனுடைய கோட் எடுத்து ஹீரோயின் மேல போத்தி விட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க ஹீரோ வீட்டுக்கு கூட போகாம அவளை அட்மிட் பண்ணிட்டு அவ பக்கத்துல இந்த நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு பாத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோயினும் கண் விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ இல்ல, ஆல்ரெடி கிளம்பிட்டார் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் வாங்கிட்டு வரா. எவ்வளவு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா, நீங்க சாப்பிடலன்னு கேட்கும்போது எனக்கு வேணா நீ சாப்பிடுன்னு சொல்றா. இல்ல நீங்களுமே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு பார்சல் கொடுக்குறா. ஆனா ஹீரோ இவ சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாட்டை அவ கையாலே வாங்கி சாப்பிடுறா. என்ன இவரு இப்படி எல்லாம் பண்றாருன்னு யோசிக்கும் போது அங்க நர்ஸ் தான் வராங்க. ஹீரோயினியா செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீவர் சரியா போயிடுச்சு நீங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு இவர் என்ன உங்க பாய் ஃப்ரெண்டா, உண்மையிலே நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, அவருக்கு உங்க மேல நிறையவே அக்கறை இருக்கு, நைட்டு ஃபுல்லா உங்களை கண் வலிச்சு பாத்துக்கிட்டாருலாம் சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்லிட்டு போறதை கேட்ட ஹீரோயினும் ஹீரோக்கு தேங்க் பண்றா. எனக்கு தேங்க் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க, எதுக்காக உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வரவே இல்லைன்னு கேக்குறா. இவளுக்கு வர என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இதனால ஹீரோவும் பயங்கரமா அப்செட் ஆகிடுறா. என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் கார்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நைட்டு ஃபுல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பில் எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் அதை பே பண்ணிடுறேங்க போது, நீ எனக்கு பில் எல்லாம் பே பண்ண தேவையில்ல, நான் உன்னை பாத்துக்கிட்டதுக்காக எனக்கு ரிவார்ட் வேணும்னு கேக்குறான். என்ன ரிவார்டுன்னு கேட்கும் போது எனக்கு கிஸ் வேணும்னு கேக்குறான். என்னால அதெல்லாம் முடியாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட போய் சொல்றா. அவ பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லவும் இவனுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன சும்மா பாய் ஃப்ரெண்ட் சொல்ற, ஒன்னு கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அவளா ஒரு பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டு அவளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். எவ்வளவு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க எந்த போகலான்னு பார்க்கும்போது அவன் விடவே மாட்டேங்கிறா. இங்க பாரு எம்லி உன்னுடைய அந்த உதவக்கிற பாய் ஃப்ரெண்டை தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. எவ்வளவு அவனை பிடிச்சு நகர்த்தி விடுறா. அப்பதான் ஹீரோயின் கிட்ட நம்ம மறுபடியும் அந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்கும்போது ஓங்கி அவன் கண்ணத்திலே பலார்னு அறிஞ்சிடறா. என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரி பொண்ணு மாதிரியா தெரியுதுன்னு கேட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே ஹீரோவா அவளை சமாதானப்படுத்தி சாரி கேட்கிறான். எனக்கு ஒண்ணு உங்க சாரி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோனுடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க கம்பெனி விஷயமா ஏதோ ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினியவும் ஜியாவையும் தான் கூட்டிட்டு போறாங்க. இவங்க பார்க்க வந்த அந்த பிசினஸ்மேன் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு டென்னிஸ் கிரவுண்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடியே அங்க ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அந்த பிசினஸ்மேனும் ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாம். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட தான் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ஒன்னும் பெருசா ரியாக்ட் எல்லாம் பண்ணல. அந்த பிசினஸ்மேன் கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரி கம்பெனி விஷயமா வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்ல விதமா பேசி பழக ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு விளையாட தெரியுமான்னு கேட்க எனக்கு விளையாண்டுலாம் பழகலன்னு சொல்றா. சரி வாங்க நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவரை கூட்டிட்டு போறாரு. எப்படிதான் பேட்டை பிடிக்கணும் எப்படிதான் ஸ்விங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வரா. இந்த பொண்ணுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவனே அந்த பேட்டை வாங்கி ஹீரோனிக்கு சொல்லி கொடுக்குறான். என்னடா நடக்குது இங்கன்னு பிசினஸ் மேனு பாத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால பேச போயிடுறான். இந்த பிசினஸ் மேனும் ஹீரோயின் கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு முன்ன பின்ன தெரியுமான்னு கேட்க எவ்வளவு அதுக்கு தெரியாதுன்னு சொல்றா. சோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களான்னு கேக்குறாரு. சோ இவருக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு போல, அதனாலதான் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி இவரை கேட்கறதுக்கு ஹீரோயின் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லன்னு சொல்ல அந்த ஹீரோ கேட்டுறா. இது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்க உடனே ஹீரோயினும் பேட் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ் ஆகிடுறா. பின்னாடியே ஹீரோ போயிட்டு அவளை பிடிச்சு வச்சுக்கிறான். என்ன பண்றீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. ஆமா நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடிக்கிறேன்னு கேட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா நான் உண்மையை தானே சொன்னா, நமக்கு என்ன அந்த அளவுக்கு முன்ன பின்ன தெரியுமான்னு கேட்க ஓ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணது ஒன்னா ஸ்டே பண்ணது எல்லாமே மறந்து போச்சான்னு கேட்டு அவளை டீஸ் பண்றா. அதெல்லாம் இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு கேட்கும் போது உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னியே,
உண்மையிலே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேக்குறா. நீங்க ரொம்ப தான் ஓவரா போறீங்க. எதுக்கு என்னுடைய பர்சனல் விஷயத்துல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட டீசென்சி இல்லையான்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. இவனுக்கா செம்மையா டிகராயிட்டு இருக்கு. இங்க பாரு எமிலி, ஒழுங்கா உன்னுடைய அந்த உதவக்கார பாய் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்ட ஆரம்பிக்க, அவன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, விலகி வந்துக்கிறான். சரி, இதுக்கப்புறம் உன் விருப்பம். ஆனா இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினல, அவன் கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் விலகிரு. அவ ரொம்பவே மோசமானவா, அவன் கிட்ட விழுந்துராதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்றா. மோசமானவா அவன் கிடையாது, நீங்க தான். எனக்கு உண்மையிலேயே உங்களை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்றா. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி என் ரூமுக்குள்ள வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணியா, அப்ப தெரியலன்னு கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க மிஸ்டர் சார்ல்ஸ், நான் இங்க ஒர்க் விஷயமா வந்தா, தேவையில்லாம என்கிட்ட டீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை இக்னோர் பண்ணிட்டா, இங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் அந்த பிசினஸ் டீல ஓகே பண்ணிட்டா போல. அதனால நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கா. சோ ஹீரோ தான் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போறான். நெக்ஸ்ட் மார்னிங் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோடி வீட்டுல தான் இருக்கா. அங்க ஹீரோமே வரா. என்ன எதுக்காக உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. நீ லாஸ்ட் நைட் இருந்த போதைக்கு எங்க கூட்டிட்டு போறதா, அதான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றா. உன்ன என்னுடைய வீட்டுக்கு சேஃபா கூட்டிட்டு வந்தல, அது என்னுடைய மிஸ்டேக் தான். எப்படியோ போகட்டும்னு ரோட்லயே விட்டுட்டு வந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல. இவளுமே அவன் கிட்ட சாரி கேக்குறா. எனக்கு உன்னுடைய சாரி எல்லாம் தேவையில்ல, நீ தான் தேவை. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேக்குறா. என்ன எப்ப பாரு இதே கேட்டுட்டு இருக்கீங்க? உண்மையிலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்க, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்ப பாரு ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எனக்கு உன்னுடைய ஞாபகமாவே இருக்கு. உன்னை மத்தவங்க கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கோவம் வருது. உன் பக்கத்துல க்ளோஸா வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆகுது. சோ இதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கும் போது, அது வந்து ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிட்ட அதே கதையை தான் விட்டுட்டு இருக்கா. நானும் பாத்துட்டு இருக்கேன், எப்ப பாரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றேன், ஆனா கண்ணுலே காமிக்க மாட்டேங்கிற. என்ன புருடா விட்டுட்டு இருக்கேன்னு கேட்டு அவ போன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடறான். சோ செக் பண்ணி பார்த்ததுல லாஸ்ட் 1 வீக்கா இவளுக்கு ஹீரோவை தவிர வேற எந்த நம்பர்ல இருந்து கால் வரல. அதுலயும் வீசாட் அக்கௌண்ட் ரொம்பவே கிளியரா இருக்கு. அதுல எந்த மென்ஸோட நம்பரும் ஆட் ஆகல. இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது, ஹீரோயின் வேற என்ன போய் சொல்லிட்டு இருக்காங்கிறது. இதுல உன் பாய் ஃப்ரெண்ட் நம்பர் எங்க இருக்கு காட்டுன்னு சொல்றான். அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க போது, இதுல இருந்து தெரியுது நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கிறது. உண்மையிலே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல தானா, எதுக்கு என்கிட்ட போய் சொல்றேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. ஹீரோயினும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவனுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லிருப்பான் போல. அதை எடுத்து காமிக்கவும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பிரைஸ பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை விடவும் 3 மடங்கு அதிகமா இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, லாஸ்ட் டைம் இதே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்ன 1 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்குனீங்க, இப்போ 3 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்ன கடனாளி ஆக்க பாக்குறீங்க. ஈவன் தங்க வாங்கினா கூட இவ்வளவு ரேட் வராது. எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி வச்சிடறா. உண்மையிலேயே உனக்கு இந்த ட்ரெஸ் வேணாமான்னு கேட்க, அப்புறம் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, இதுதான் இவ்வளவு பிரைஸ்ல இருக்கு. என்னையே கொண்டு போயிட்டு எங்கேயாவது வித்தா கூட இவ்வளவு பணத்தை என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ரொம்பவே லோ மிடில் கிளாஸ் பொண்ணு, எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்னும் தேவையில்லன்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ பேமெண்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, இது என்னுடைய கிஃப்டா நீயே வச்சுக்கோன்னு சொல்றா. ஆனா இந்த இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வேணாம்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, இந்த ட்ரெஸ்ஸை நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இதை போயிட்டு போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறா. அவளும் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து காமிக்கிறா. இவன் பயங்கரமா மெல்ட் ஆகிறா. உண்மையிலே இந்த ட்ரெஸ் உனக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, செம்ம ஸ்டன்னிங்கா இருக்குன்னு சொல்றா. ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் எனக்காக பண்ணும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. போன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்திருக்கு. முத நாள் ஹீரோயினும் சியாவும் சேர்ந்து ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்ண போயிருப்பாங்க இல்லையா, அந்த பிசினஸ் டீல ஹீரோயின் தான் பேசி ஓகே பண்ணிருப்பா. ஆனா அந்த கம்பெனி மேனேஜர் ஹீரோயின் பேரை மென்ஷன் பண்ணாம இந்த சியாவுடைய பேர்ல தான் அந்த டீல ஓகே பண்ணிருக்காரு. அதாவது ஹீரோயினுக்கு பதிலா இவ அந்த டீல முடிச்ச மாதிரி காமிச்சிருக்காரு. இதை பத்தி அந்த சியா ஹீரோயின் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பயங்கர கோவத்தோட அந்த மேனேஜரை தான் மீட் பண்ண போறா. சோ அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு நான் தானே அந்த பிசினஸ் டீல ஓகே பண்ணா, நீங்க அப்படியே சியோட பேர்ல மென்ஷன் பண்ணலாம் கேட்கும் போது, ஆல்ரெடி இந்த மேனேஜருக்கு தான் ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கலையா, இதுக்கு முன்னாடி அவளை டீஸ் பண்ணிருப்பா இல்லையா. சோ ஹீரோயின் கிட்ட நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் உனக்கு தெரியாதா என்ன, எனக்கு நீ ஓகே சொன்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட கிரெடிட்டா 2 பேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி தரேன். சோ ப்ராஃபிட்டா உனக்கும் $10,000 கிடைக்குன்னு சொல்லிட்டு அவளை அப்ரோச் பண்றா. உடனே ஹீரோயினும் அந்த ஆளை விட்டு விலகி வந்து நினைக்கிறா. இங்க பாருங்க மேனேஜர் சார், நீங்க பண்றது ஹராஸ்மெண்ட், கண்டிப்பா இதுக்கான பின் விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும்னு சொல்லும் போது, இது என்னுடைய ஆபீஸ்ல நான் எப்படி வேணாலும் இருப்பேன், உனக்கு வேணும்னா வேலை பாரு, இல்லைன்னா வேலையை விட்டு கிளம்புன்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயின் இங்க இன்டர்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வேலையை விட்டு போனா இன்டர்ன்ஷிப் போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிட்ட மேற்கொண்டு பேசாம அங்கிருந்து வந்துடுறா. அட் த சேம் டைம் அங்க ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்க ஆபீஸ் வந்திருக்கா. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாலாம். அதனால அவன் போனு கொடுக்க தான் வந்தான்னு சொல்லிட்டு அவன் போன் எடுத்து கொடுக்குறான். ஆல்ரெடி அந்த மேனேஜர் ரூம்ல இருந்தானே வந்திருப்பான். கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. என்ன விஷயம், எதுக்கு இவ்வளவு டல்லா இருக்குன்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்ற. ஆனா ஹீரோக்கு புரிஞ்சிடுது இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குங்கிறது. இங்க பாரு எம்லே, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க போது, இவ்வளவு தன்னுடைய ப்ராஜெக்ட் அந்த சியாவுக்கு போனதை பத்தியும் அதை பத்தி கேட்க போனதுக்கு அந்த மேனேஜர் ஹரஸ்மெண்ட் பண்றான்னு எல்லாத்தையும் சொல்றா. அப்போ ஹீரோயினுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறான்.
ஒண்ணு உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்படி இல்லன்னா உனக்காக கண்டிப்பா நான் இருப்பேன். உனக்கான ஜஸ்டிஸ நீயே துணிஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவள மோட்டிவேட் பண்றான். அவன் பேசினத கேட்ட ஹீரோயின் மனசுல ஒரு தைரியம் கிடைக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நேரா அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள தான் போறா. அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, இந்த சியா அவங்க கூட ஸ்லீப் பண்ணாங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக எனக்கு வர வேண்டிய கிரெடிட்ட அவகிட்ட கொடுத்தீங்க. இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க பண்றது எல்லாமே கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்பவே நான் போலீஸ் கால் பண்றேன். எனக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கான ஜஸ்டிஸ அவங்களே வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தான் கால் பண்றா. எங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில வரா. ஹீரோவும் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா வந்து, நீங்க கொடுத்த தைரியத்தால இன்னைக்கு கம்பெனி தலைகீழா மாறிடுச்சு. எனக்கான ஜஸ்டிஸ நானே போராடி வாங்கிக்கிட்டேன். இந்த விஷயத்துல சிஇஓ இன்வால்வ் ஆகி அந்த மேனேஜரையும் ஜியாவையும் வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைக்க வேண்டிய போனஸுமே கிடைச்சிச்சு. இது எல்லாத்துக்கும் ரீசனே நீங்க தான். நீங்க கொடுத்த தைரியத்துல தான் நான் இந்த அளவுக்கு பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தேங்க் பண்றா. இப்படிதான் ஹரஸ்மெண்ட பார்த்து பயப்படாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்றா. சரி, எனக்கு இன்னைக்கு போனஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லும்போது, அதுக்குள்ள என்ன அவசரம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, மெதுவாவே கொடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ஃபேவர் தான் கேட்கிறான். அதுக்கு இவளுமே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லும்போது, என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி நடிக்கணும், என் வீட்டுக்கு என் கூட வர முடியுமான்னு கேட்கிறான். அதை கேட்டு ஃபர்ஸ்ட் அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இவன் பண்ண ஹெல்ப் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, சரி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதானே, நான் நடிக்கிறேன்னு சொல்றா. உடனே ஹீரோவும் ஹீரோனையும் கூட்டிட்டு அவனுடைய பேரண்ட்ஸ் தான் மீட் பண்ண கிளம்புறா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோவுடைய பேரண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தன்னுடைய பையன் வரப்போறான்னு தெரியவும் ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அவங்க 2 பேருக்காகவும் நிறைய டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோவும் அங்க ஹீரோனை கூட்டிட்டு வரா. ஹீரோயினை பார்த்து ஹீரோடைய அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா, நீ இதுக்கு முன்னாடி என்னுடைய கிளினிக்கு வந்தியா, அந்த பொண்ணு தானேன்னு கேட்கும் போது இவளுமே ஆமான்னு சொல்றா. அதை கேட்டதே இவங்களுக்கு செம்ம கோவம் வருது. அப்பனா அந்த பெஸ்ட் நீ தானான்னு கேட்டு ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, திட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா, இவகிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு ரஃபா நடந்துக்கா, உனக்கு எப்படி மனசு வந்தது, நீ எல்லாம் சரியான பெஸ்ட் அனிமல் சொல்லிட்டு தன்னுடைய பையனையே திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோனியை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு நான் தான் பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஹீரோனிக்கு வர ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்கா. அப்ப ஹீரோடைய அப்பா தான், விடுமா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பையன் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா, எதுக்குமா அப்படி வந்த உடனே அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்கா, சரி விட்டுமா, பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தது போதுன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் இந்த மாதிரி அவனுக்கு செல்ல கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க அப்பாவையும் முட்டி போட வச்சிடறாங்க. இப்படி ஹீரோடைய ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன குடும்பத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சா உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட் ஆகுது. 2 பேரையும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனிக்கு வர பயங்கரமா நர்வஸ் ஆகுது. இந்த ரூம்ல எப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்றதுன்னு கேட்க, ஏன் இதுக்கு முன்னாடி நீ என் கூட ஸ்டே பண்ணதே இல்லையான்னு கேட்டு அவளை டீஸ் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, ஹீரோடைய சட்டையை தான் போட்டிருக்கா. எப்போதும் போல ஹீரோவும் ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சிட்டான் போல. சோ எனக்காக மறுபடியுமே நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல, இவனுமே அவளுக்காக நியூ ட்ரெஸ் தான் வாங்கி கொடுக்குறான். ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வரா. ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, நீயும் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அட்மைர் பண்றாங்க. இப்படி அவங்க காட்டுற அன்பெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு அன்பான பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு நேரா அவளுடைய வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்தா இவளுடைய அந்த பேய் குடும்பம் தான் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வந்ததுமே ஹீரோயின் அப்பா ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு அவளை அடிக்கிறாரு. அவங்கள பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு சரியான பிசாசுங்க எல்லாம். எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் அப்பாவும் லாஸ்ட் மந்த் பணம் அனுப்பல, இந்த மாசமா பணம் கொடுக்கல, பணம் அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு இவளுமே, நான் படிச்சதே ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சேன், எனக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம நானே இப்பதான் இன்டர்ன்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்குமே அந்த அளவுக்கு பணம் வரல, என்னுடைய ரெண்டுக்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போகுதுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயுடைய ஸ்டெப் மாமோ, ஏன்டி பணமே இல்லைன்னு சொல்ற, ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, இதுக்கெல்லாம் உனக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயுடைய சப் சிஸ்டர் இந்த ஷென் என்ன சொல்றானா, இந்த அளவுக்கு இவன் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கானா, கண்டிப்பா இவன் அம்மா மாதிரி இவளும் ஏதோ ஒரு கேவலமான விஷயத்தை தான் பண்ணிருக்கா, எவன் கூட ஸ்லீப் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தியும் இறந்து போன அவங்க அம்மா பத்தியும் தப்பா பேச, என் அம்மா ஒன்னும் சீட் பண்ணல, என் அம்மா நல்லவங்க தான், இங்க இருக்காருல்ல இவ தான் எங்க அம்மாவை சீட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் கை காட்டிட்டு இருக்கா. அப்போ இந்த ஷேன் அவங்க அம்மா கிட்ட நைஸா என்ன சொல்றானா, இவ போட்டிருக்கிறது பிராண்டட் ட்ரெஸ், இது நல்லா விலை போகும், அதனால இவ ட்ரெஸ் கழட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவன் ட்ரெஸ் கழட்ட ட்ரை பண்றாங்க. இவங்க இப்படி ஹீரோயினை டார்ச்சர் பண்றதை பார்த்துட்டு இந்த அப்பங்காரன் திட்டுவான்னு பார்த்தா, போது நிறுத்துங்க, சும்மா செல்ற மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கா,
அந்த பிளைண்ட் டேட்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் ஒரு மூலையில தான் உட்காந்துருக்கா. இந்த ஷென் தான் அவ ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அவளே வச்சுக்க போறதா சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. உனக்கான அநீதி நடக்கும் போது அதுக்காக நீ தான் ஸ்டாண்ட் அப் பண்ணணும்னு சொல்லியிருப்பா இல்லையா. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு இவ்வளவு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீ பறிச்சுக்கிட்ட, என் ட்ரெஸ்ஸை பறிச்சுக்கிட்ட, என்னுடைய புக்ஸை பறிச்சுக்கிட்ட, ஈவன் என்னுடைய எக்ஸாம் ஸ்கோரை கூட பறிச்சுக்கிட்ட. அப்புறம் நீங்க என் அம்மாவை கொன்னுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு தடவையும் ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஒரு கேவலமானவங்க தெரியுமா நீங்க. நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறேன்னு சொல்ல அதை கேட்டு அவங்களும் கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்கலான்ட்டு வரும்போது இவ அவங்க கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி பதிலுக்கு அவங்க கண்ணத்திலே பலர் பலன்னு அறிஞ்சிடறா. எங்க அம்மா மேலேயே கைய வச்சேன்னு இந்த ஷென் ஹீரோயின் அடிக்கலான்ட்டு வரும்போது அங்க ஹீரோயினுடைய அப்பா வராரு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, இப்படிதான் சலசலன்னு சத்தம் போட்டுட்டு இருப்பீங்களான்னு கேட்டு எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொன்னாரு இல்லையா, இவரதான் அவளுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு போல. அந்த பர்சனை ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அவன் ரொம்பவே பணக்காரனா, கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்பான்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கூட்டிட்டு வந்த அந்த பர்சன் சரியான பேவலா இருப்பான் போல. ஹீரோனிய மேலும் கீழுமா பாத்துட்டு இருக்கான். ஹீரோனிக்கு அவனை பார்க்கும்போது சுத்தமா பிடிக்கல. சரி இதை பத்தி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணதான் போறா. உடனே ஹீரோயின் அப்பா அவ போனை பிடிங்கிக்கிறாரு. அப்போ இந்த ஷென் இருக்கா இல்லையா, ஹீரோயினுக்கு யாரு கூடயே அஃபேர் இருக்கு, அதனாலதான் அந்த பர்சனுக்கு டெக்ஸ்ட் பண்றாரு சொல்லி தப்பா பேச அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்பாவும் ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடாரு. அந்த பர்சன் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ தான் வரா. அங்க ஹீரோவை பார்த்துட்டு இந்த பிளைண்ட் டேட் வந்த பர்சனும் இவன் தான் அந்த பர்சனான்னு கேட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் தரதா சொல்றாரு. ஹீரோவும் நேரா ஹீரோயின் பக்கத்துல தான் வந்து நிக்கிறான். ஹீரோயினுடைய அப்பாவும் இவன் யாருன்னு கேட்கும் போது இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, நான் தான் உங்க பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட்னு ஹீரோ சொல்ல, அப்பா நான் தான் சொன்னேன்ல இவளுக்கு யாரு கூட அஃபேர் இருக்குன்னு, சோ அவ கூட அஃபேர்ல இருக்கிற அந்த பர்சன் இவன் தான் சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயினுடைய இந்த அப்பாங்காரன் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட ஆல்ரெடி பணத்தை வாங்கிட்டான் போல. உங்க பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி தர போறீங்களா இல்ல நான் கொடுத்த பணத்தை திருப்பி தர போறீங்களான்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. ஏய் எமிலி என்ன பண்ற, ஒழுங்கா அவர் கூட போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாவும் அவ கையை பிடிச்சு இழுக்க ட்ரை பண்ணும்போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து எங்க பாஸ் யாருன்னு தெரியுமான்னு கேட்டு ஹீரோடைய ஐடென்டிட்டி என்னங்கறத ரிவீல் பண்றாரு. அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. இருந்தாலும் இந்த ஷென்னா அவங்க அம்மாவும் நம்ம அம்மா போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஃபோல்டு ஃபேமிலியோட வாரிசு ஹீரோ தாங்கிறது தெரிய வருது. அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லவும் இவ்வளவு நேரமா அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாரு இல்லையா, உண்மையிலேயே ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிடாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் அப்பா கிட்ட சரி அவர்கிட்ட இருந்து வேற பணத்தை வாங்கிட்டீங்க, பொண்ணை வேற கட்டித்தரேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்க அதான் இருக்கவே இருக்காலே என் சின்ன பொண்ணு அவ்வளவுதான் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்ல என்னாலலாம் நீங்க கூட்டிட்டு வந்த அந்த பர்சனை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. ரெண்டு பேரும் கார்ல தான் வராங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இன்னைக்கு தன்னால ஹீரோக்கு பிரச்சனை வந்ததெல்லாம் சாரி கேக்குறா. இவன் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்கிறத ஹீரோவாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாரு எமிலி, உனக்காக நான் இருக்கேன், நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு அவளை கம்ஃபர்ட் பண்றா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சான்ஸ் குடிப்பியான்னு கேட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோவை ஒரு சாதாரண மேனை தான் நினைச்சிருப்பா. ஆனா அவன் இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன்னு இப்பதான் அவளுக்கு தெரிய வந்திருக்கும். சோ ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேருடைய உலகமும் வேற வேற, இன்னைக்கு வேணா உங்களுக்கு என்ன பிடிக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நீங்க பிரேக்கப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க என்ன பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறா. அவ்வளவுதானா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க சிவில் ஆபீஸ் தான் கூட்டிட்டு வரா. இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. அப்புறம் என்னுடைய லவ் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணா எனக்கும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டிட்டு போறான். இங்க பாருங்க, நீங்க ரொம்பவே அவசரப்படுறீங்க, இன்னுமே நம்ம ப்ராப்பரா ஒரு டேட் கூட போகல, அதுக்குள்ளே மேரேஜ் வரைக்கும் வந்துட்டீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் டிவோர்ஸ்ல தான் போய் நிக்கணும்னு சொல்றா. அதுக்கு இவனும் சிரிச்சுக்கிட்டே எங்க ஃபோர்ட் ஃபேமிலியோட ரூல்ஸ் படி டிவோர்ஸுக்குலாம் இடமே இல்ல, எங்க ஃபேமிலில எல்லாருமே ஒரு பர்சன் கூட தான் வாழ்வாங்க, செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் இங்க பாருங்க நான் யோசிக்கிறேன், எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோ யாருங்கிறத பத்தியும் அவனை ரிஜெக்ட் பண்ணத பத்தியும் சொல்லிருப்பா போல. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோனே தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அவ அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கா, அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன், இப்படி கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டியே, உண்மையிலேயே உனக்கு அவனை பிடிக்கலன்னு கேக்குறா. அவன் எப்படி பிடிக்காம இருக்கும், உண்மையிலேயே அவன் என் மேல ரொம்பவே கேரிங்கா இருப்பான், ஹேண்ட்ஸமாவும் இருப்பான், எனக்குமே அவனை பிடிக்கும் தான். ஆனா என்ன பண்றதா, எங்க ரெண்டு பேருடைய உலகமும் வேற வேற, அவன் பணக்கார வீட்டு பையன், நான் ஏழை வீட்டு போகணும்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் அவன் நினைக்கிறது தப்புங்கிறத புரிய வச்சு ஹீரோ பத்தி எடுத்து சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் பண்ண போறா. அப்போ திடீர்னு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் என்னடே நீ ஏதோ பிரெக்னெண்டா இருக்கேன்னு கேட்க அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறான் அவனுக்கு டேட் தள்ளி போயிருக்குங்க. உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி போயிட்டு அவனுக்காக பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு தான் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் போயிட்டு பாத்ரூம்ல செக் பண்ணி பாருன்னு சொல்றா. எவ்வளவு அந்த டெஸ்ட் கார்டை வாங்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போறா. அட் த சேம் டைம் அதே இடத்துல தான் ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ப்ராப்பரா நீங்க ரெண்டு பேரும் டேட் போங்க,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோமே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறந்து போறான். அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமும் தெரிய வருது. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் பயங்கர ஷாக்ல தான் இருக்கா. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் காரோட வெளியில வர ஆப்போசிட்ல தான் ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்த ஹீரோயினும் ஹீரோக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாதுன்னு மறைக்க ட்ரை பண்றா. உன் கையில என்ன வச்சிருக்க காமெண்ட் சொல்லிட்டு அவ கையை பிடிங்கி பார்க்கும்போது அவ கையில டெஸ்ட் கார்டு வச்சிருக்கத பாத்தறா. அதுல பாசிட்டிவ்னு இருக்கிறதையும் பாத்தறா. சோ ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் ஹீரோக்குமே தெரிஞ்சு போயிடுது. எமிலி நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்க அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்ல இவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறான். என்ன நீங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றேன், நீங்க சந்தோஷப்படுறீங்க, உங்களுக்கு இதை நினைச்சு கோவம் வரலையா? இந்த பிரெக்னன்சி எல்லாம் கண்டிப்பா உங்க ஹாப்பினஸ் போயிட்டு உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். இதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்க அடிப்பாவி நான் இதுக்காக ஃபீல் பண்ண போறேன், சொல்ல போனா எனக்கு பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு. இது நம்மளுடைய குழந்தை, என் குழந்தையவும் உன்னையும் நான் நல்லபடியா பாத்துப்பேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேக்குறா. அவ அப்ப கூட யோசிக்கிறா. அப்போ ஹீரோ தான் இங்க பாரு எமிலி, இந்த குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன், உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன், எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் கண்டிப்பா உன்னையும் குழந்தையும் கைவிட மாட்டேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலி இருப்போம், எனக்காக இல்லாட்டியும் கூட நம்ம குழந்தைக்காக என்ன கன்சிடர் பண்ண மாட்டேன்னு கேட்க இவன் பேசுற பேச்சுலயே அவ பயங்கரமா மெல்ட் ஆகிடுறா. ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோ தான் அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க அப்படி ஜோடியா உட்காந்துருக்கத பார்த்துட்டு என்னடா இப்பதான் ரெஸ்ட் ரூம் போனா 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்களேன்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க அவன் கிட்ட ஹீரோவும் ஹீரோனியே தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். சோ ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டா போல, அதுக்காக தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். சரி சரி எங்களுக்கு டைம் ஆகுதா, நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இவங்க அப்படி ஜோடியா போறத பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. இங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கேபின்ல அவருடைய லேப்டாப்லாம் அவளை பத்தி தப்பு தப்பா நோட் எழுதி வச்சிருக்காங்க. இதை யாரு பண்ணதான்னு கேட்கும்போது அங்க ஹீரோடைய அந்த சப் சிஸ்டர் தான் வந்து நிக்கிறா. ஹீரோனை பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா காசிப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டு அவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து உன்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் வர சொன்னதா பாஸ் சொன்னார்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும் கோவப்பட்டு வேலையை வேணா ஒண்ணு வேணான்ட்டு வேலையை விட்டே வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனிக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோனியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாங்க. உள்ள ஹீரோயின் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில கூட ஹீரோனுடைய அந்த ஸ்டெப் மாம் ஹீரோனை தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து டாக்டர் தான் வெளியில வராரு. நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம், எங்களால அவரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு போறாங்க. சோ தன்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னு தெரியவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா நல்லவரோ கெட்டவரோ, ஹீரோயின் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு என்ன ஒரு உறவுன்னு சொல்லிக்கே இருந்தது அவங்க அப்பா மட்டும்தானா. சோ தனக்குன்னு இருந்தா தன்னுடைய அப்பாவும் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு பக்கமா உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு பர்சன் வராரு. அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்ந்தவரா. ஹீரோயின் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி பாலிசி போட்டிருக்காருன்னு சொல்ல அதை கேட்டு இந்த ஸ்டேப்மாமும் ஷென்னுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. எப்படியும் ஒரு பெரிய அமௌண்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நான் தான் அவருடைய வைஃப், எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் உங்களை தேடி வரல, அவருடைய டாக்டர் எமிலியை தான் தேடி வந்திருக்கேன்னு சொல்ல இவ்வளவு அவர்கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேக்குறா. ஆக்சுவலி ஹீரோயின் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் பேர்ல இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காரா. அதுவும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பணம் ஹீரோயினுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காரா. சோ ஹீரோயின் கிட்ட அவங்க அப்போட இன்சூரன்ஸ் பண்ணமானா 200 மில்லியன் கிளைம் பண்ணிக்க சொல்றாங்க. அதை கேட்டு இந்த ஸ்டெப் மாமும் என்ன சொன்னீங்க 200 மில்லியன் கேட்டு வாயை பொளந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷேன் என்ன சொல்றானா, அம்மா அந்த பணம் ஒண்ணு நமக்கு கிடைக்காது, அந்த மொத்த பணமும் இந்த ஹீரோயின் பேருக்கு தான் போக போகுது, நீங்க எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டு அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கா. எங்க ஹீரோயினுக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா இதனால் வரைக்கும் ஹீரோயின் அப்பா இவங்க கிட்ட அன்பாவே நடந்திருக்க மாட்டாரு. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய அமௌண்டா தனக்கு வர மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. உடனே இந்த ஷென் இருக்காலையா, என்ன இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்றியா, இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே எங்களுக்கு வர வேண்டியது, நீ தான் ஏதோ ட்ரிக் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறா. அப்போ ஹீரோ அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அப்போ ஹீரோயின் அம்மாவும் நாசமா போனவன், நம்மள பார்த்தா அவனுக்கு ஃபேமிலி மாதிரி தெரியல போல இருக்கு, மொத்த பணத்தையும் அவன் பொண்ணுடைய பேருக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கான், இதுக்கப்புறம் அவன் பாடி கூட நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவருக்கு ரிச்சுவல்ஸ் கூட பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க ஹீரோயினும் அந்த ஆபீசர் கிட்ட இந்த இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்போடைய ஃபியூனரல் பாக்குறோம்னு சொல்ல அவருமே ஹீரோயின் கிட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் அவனுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினை ஹக் பண்ணி அவளை கன்சோல் பண்றாங்க. இவ்வளவு அவங்க கிட்ட தன்னுடைய அப்பா தனக்காக இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் விட்டுட்டு போனதை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் இதுக்கப்புறம் உனக்கு யாருமே இல்ல நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாதம்மா, ஹீரோ மட்டும் எங்களுக்கு பையன் இல்ல, இதுக்கப்புறம் நீயுமே எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான் சொல்லிட்டு அவளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க சொந்த பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோடைய கம்பெனில தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவன் கூடயே அவன் வீட்லயே தங்கிடுறா. ஹீரோவும் அவ பிரெக்னெண்டா இருக்கிறதால அவளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான், பார்த்து கவனிச்சுக்கிறான். இவளுக்குமே ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ப்ராப்பரா
ப்ரொபோஸ் பண்ணி அவன் விரல்ல ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறான். ஸோ சட்டப்பூர்வமா 2 பேரும் அவங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கா. ஹீரோடைய அம்மா மட்டும்தான் ஹீரோயின் கூட உள்ள இருக்காங்க. ஹீரோவும் அவங்க அப்பாவும் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் ரொம்பவே பதட்டமாகுது. என் ஒய்ஃபுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுடைய அப்பா தான் உள்ள உன் ஒய்ஃப் கூட உன் அம்மா தான் இருக்கா, அதனால அவன் நல்லா பாத்துப்பா, நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோவை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு ஹீரோடைய அம்மா தான் வெளியில வராங்க. ஹீரோ குழந்தையெல்லாம் கேர் பண்ணிக்கல, ஓடி போயிட்டு ஹீரோனை தான் கேர் பண்ணிக்கிறான். அவ நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பாக்குறான். சோ ஹீரோனிக்கு ஒரு அழகான கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு. மொத்த ஃபேமிலிக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோடைய அம்மாவும் குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோனிய தன்னுடைய குழந்தை மாதிரி ஹீரோ தான் கவனிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை, ஹீரோடைய பேரண்ட்ஸ்ன்னு எல்லாரும் மொத்தமா ஒரே ஃபேமிலியா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.